எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐசு, அந்த குண்டு பேபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாட்டுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? அடிபட்டுச்சா? ஐயோ, எங்க எங்கயா? நான் கூட அந்த குண்டு பேபி திரும்ப வந்துச்சோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் ஜூஸ் இந்த கொண்டு வந்தா ஐசு. டார்லிங், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங், ஜூஸ். முகம் பாக்குறானு. ஏய், இத நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். ஏய், நீயும் கதிரவன் தான் பாஸை போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஷூட் பண்ணிடுவார். கும்பிட போன தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். ஒண்ணு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி அது வந்துட்டோம். என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்னே எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? போயா போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும். ஒன்னு தொலைச்சு போடுறேன். தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு? போகிறீங்களா? நான் உன்னை போ சொன்னா நீ என்ன போன்னு சொல்ற? போயா போ. இனிமே இப்படி நடந்தது காரை மாத்திரணும். நான் மாத்திடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, உள்ளே யாரோ இருக்காங்க. மம்மி, யாரு பாருங்க. ஐயோ, யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோமா பேபி அம்மா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை. தள்ளுங்கறல. அம்மா ஐயோ அம்மா. யாரோ இருக்காங்க. யாரோ காணோமே. ஐயோ, நான் பார்த்தனே. நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க. இல்லம்மா, அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க. ஆமா, ஓடி போன உங்க அப்பா இருக்கா. போ பயமில்ல. ஏய், குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேனா? ஆமா, வெளியே போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே, திரும்பி வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஜூஸ். என்னாச்சு உங்களுக்கு? நீ இன்னும் போகலையாடி? எங்க வழி இருக்கு? எருமை. எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளிய நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார். அந்த காரா? சொல்லு. அந்த காரு, அது காரு. யோ, அதான் யார் காருன்னு கேக்குறல? யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னையா பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா, சொல்ல வேண்டியதானே? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டேன். நீ கிளைண்டுமா அவரு? வெளியில நிக்கிற காரு என்னது? ஜூஸ் எனக்கு. ஏயா, முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே? என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். ஓகே வெடிமுத்து, see you in court. ஆமா, நம்ம 2 பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானா? ஏய், அம்மா, இந்த
செயினை பாரு. செயினா? என்னையா இது செயின்? இது அந்த கார் மாதிரி இது ஒரு செயின். ஓ, என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது இதுதானா? Thank you my dear. Thank you so much. என்னையா நீ ஆசையா கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங்கி. குறும்பு. என் பர்த்டேக்கு இப்பதான் நீ gift வாங்கி கொடுத்திருக்க. Thank you யா. என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி. செயின். ஹலோ ஹலோ வெடிமுத்து சார், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நீயா? இனிமேல் என் கூட பேசாத. உனக்கு தான் ஏற்கனவே லவர் இருக்கான்ல. ஐயோ, இன்னைக்கு வந்தவன் என் முறை பையன். அவனெல்லாம் என் கூட கூட்டி வர்றேன். நான் ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல, அவனாவே வந்துட்டான். அவனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஏன் மேல பைத்தியம். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி சுத்தி வரான். அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா? நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். வேற என்ன? யார் டார்லிங்? அத நேர்ல தான் சொல்வேன். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வாஷிங்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 36ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறியா? கண்டிப்பா வரேன். ஆனா நீங்க வரும்போது என் செயினை மறக்காம கொண்டு வாங்க. கிஃப்டா கொடுத்த செயினை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான். அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்துட்டானா, அதை திருப்பி கேக்குறாங்க கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான செயின், நான் கொடுக்க மாட்டேன். அட இது மாதிரி உனக்கு அரடஜே வாங்கி தர வச்சுக்க. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன அதட்ற? அம்மா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. எனக்கு அந்த செயின் தான் வேணும். அதே செயின் தான் வேணும்னு அடம் பிடிக்காதம்மா. எங்க அம்மா சாகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ண செயின், அது எனக்கு அந்த செயின் தான் வேணும். சரி சரி, அழுகாத, உனக்கு அதே வாங்கி தரேன் போதுமா? அம்மா, அந்த பேங்க் கொள்ளடிச்ச கேஸ்ல வாதாடுறீங்களே பாஸ்கர், அவர் நல்லவரா? அந்த பேங்க கொள்ளையடிச்சதே இந்த முட்டையும் தான். ஓ, அவர் ஜெயில்ல இருக்காரு. பணம் எங்க இருக்கும்? அது ஒரு சீக்ரெட் லாக்கர்மா. அந்த லாக்கர் எங்க இருக்குன்னா, யாரு? யாருமில்ல, உன் முறப்பைய வந்த மாதிரியே ஒரு பீலிங். ஆமா, அவன் ரொம்ப வசதியானவனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லண்டனுக்கே வேலை தேடிதான் வந்திருக்கான். அப்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லு. ஆமா, வயசான அம்மா. ஆமா, அந்த அம்மா பத்தி தான் தெரியுமே எனக்கு. பழைய வாயில படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்ட். வாழ வெட்டி அக்கா. அவன் அக்கால பத்தி தெரியுமில்ல எனக்கு. டிவியை போட்டுக்கிட்டு சீரியல்ல வர்ற மாமியார பூரா கிளி 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 கிழிக்கிறாளா. சரியா சொன்னீங்க. ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். அவன் இன்ஜினியர் படிச்சு கிழிக்க போறான். அவன் முகரைய பார்த்தா தெரியல, அவன் பரம்பரைக்கு படிப்பு வராது, பழைய சோறு கிடைக்காது. பெர்ஃபெக்ட். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஏங்கி 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 அவ்வையார் மாதிரி கிளவியாகி காலத்தில் அழியா. ஏய், இந்த தடவை உன்னை வெறும் அடியோட விடுற. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் மவனே சங்குதா. வாடி. எங்க கூட்டிட்டு போறேன்? ஏய், வாடி. ஆள் இருக்கும் போதே இப்படி பிடிக்கிறானே. ஆள் என்னென்ன பண்ணுவான்? ஆமா, நம்மளை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இருக்காத பின்ன. தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் வந்துட்டோம்ல, வாங்க. தாத்தா, என்னம்மா? நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கா? இந்த தடவை ஒரு மாசமாவது இங்க இருக்கணும். கண்டிப்பா. அட, வீடே மாறி போச்சே. கத்தாதப்பா. யாரு யாரு? பெரியம்மா, நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜேஸ்வரி தானே? ஆமா பெரியம்மா, பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்லல இவங்க நம்மள மறந்துருக்க மாட்டாங்கன்னு. சில விஷயங்களை எப்பவுமே மறக்க முடியாதுமா. அண்ணே, யாரு? புண்ணியமூர்த்தியா? நீமா இங்க இருக்க? நான் மட்டும் இல்லண்ணே, மக மருமக பேர குழந்தைங்க எல்லாருமே இங்க தான் இருக்கோம். என்ன மாப்பிள்ளை நிக்கிறீங்க? காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருக்கு, நல்லா இருக்கு. சரவணன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருப்பு கொள்ளல, அதான் பார்க்கலாம் ஓடி வந்துட்டோம். ஆமா, சரவணன் எங்க? இதோ சரவணனே வந்துட்டானே. வாப்பா சரவணா. சரவணா, வா சரவணா.
சரவணா, உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. யார் இவங்கெல்லாம்? எனக்கு என்ன தெரியும்? ஓ சொந்தக்காரங்க, நீ தான் சொல்லணும். வேற இல்லை, வாயை திறந்தா மாட்டிக்கும். என்ன போதும்? சரவணா, வாப்பா. சரவணா, நான் உன் சின்ன தாத்தா புண்ணியமூர்த்தி. இவ என் மகன், அவரு என் மாப்பிள்ளை. இவங்கெல்லாம் என் பேர குழந்தைங்க. நிறுத்துங்க. ஏண்டா, என் முதலாளியை ஏமாத்துறீங்களா? உங்க குட்டெல்லாம் உடைக்கிறேன். வாங்க வக்கீல் சார், வாங்க. என் முதலாளி என்ன பேசவே இல்லை. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். குடியாரம் சொல்லி என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அந்த 2 திருட்டு பசங்க வேற என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீங்க கோர்ட்ல கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேளுங்க. அவங்க பதில் சொல்ல முடியாம பயந்து போய் உண்மையெல்லாம் ஒத்துக்கணும். அவங்க அலறணும். நீங்க போட்டு அந்த சத்தம் எனக்கு கேட்கணும். விடக்கூடாது. இன்னையோட அவங்க ஆட்டோ க்ளோஸ். நான் பாத்துக்கிறேன். வக்கீல் சார். ஆமா கணேசா, இந்த கதிரவ ஆண்டவா, இவனும் அவுட்டா? ஆமா சரவணா, இந்த பொண்ணு யாரு? கேட்டுட்டு இருக்கல, சொல்லுப்பா. அஞ்சலியை பத்தி சொல்லுப்பா. ஏன்பா இந்த மொழி முழிக்கிற? நானும் வந்ததுல இருந்து பாக்குற, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. நாங்க என்ன அந்நியமா? உனக்கு சொந்தம் தான்ப்பா. என்னப்பா ஒன்றும் பேச மாட்டேன்ற? பேசுப்பா. அது திடீர்னு இவங்க சொந்தக்காரங்களை பார்த்ததுனால குழப்பமோ என்னமோ. சரவணா, என்னப்பா பேசாம இருக்க? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? சொல்லுப்பா. ஆஹா, இது நல்ல ஐடியா வருங்க. சரவணா, 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 என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சொல்லு. சரவணா, சரவணுக்கு என்னாச்சு தெரியல. அந்த கருப்பனுக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? அதை பத்தி உனக்கு என்ன? அது ஏன் பர்சனல். நம்ம 5 பேர் பேங்க்ல திருடும் போது எங்க போச்சு அந்த பர்சனல்? இப்போ என்ன? உனக்கு காரணம் தானே தெரியணும். ம். அந்த பணம் எங்க இருக்குன்னு வெடிமுத்துக்கு தான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஓ, இதை என்கிட்ட முதல்ல சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஹலோ, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? அந்த அவசியம் எனக்கு இல்ல. சரி. பாரு, இப்ப எல்லாமே உன்னால சொதப்பல். ஓகே சாரி. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? போய் அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேளு. என்ன? நான் வெடிமுத்து கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, பணம் எங்க இருக்குன்னு அந்த வெடிமுத்துக்கு தான் தெரியும். உனக்கு பணம் வேணும்னா இது தவிர வேற வழியே இல்ல. அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேட்கறேன். ஆனா எங்களை ஏமாத்திட்டு போலாம் மட்டும் நினைக்காத. முதல்ல நான் சொன்னது செய், போ. எல்லாம் என் நேரம்டி.